வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த தாலுகா ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விதமான ஊர்களில் பல விதமான வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்பு இருக்குது. அதற்கு கல்வி தகுதி என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் வருது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே ஒரு அரசு வேலையா? ஆமாங்க, நீங்கள் ஒரு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிடலாம். எல்லா விதமான அடிஷனலுமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க, படிக்காசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பையும் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. தாலுகா ஆஃபீஸில் எவ்வளோ சேலரி வரும் அப்படிங்கிறத நீங்களே யூகிச்சிக்கலாம். இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மினிமம் 1-2 டர்ன் அவுட் ஆகும். அதில் அவங்களுக்கு போக உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய விதமான ஃபார்ம்ஸ் விற்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடைகள் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான சலுகையுமே நீங்கள் கொடுக்க முடியும். தாலுகா ஆஃபீஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சலுகைகள் நீங்கள் கொடுக்கணும். யார்? மக்களுக்கு, அங்கே இருக்கிற கடை ஊழியர்களுக்கு கடை வைக்கணும், வைக்கக்கூடாது, அதுமாரி ரூல்ஸ் எல்லாம் அங்கே நிறைய இருக்குது. ஒன்ஸ் நான் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த உதவித்தொகை, இந்த ஊக்கத்தொகை, அடுத்தது இந்த ஓஏபி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தாலுகா ஆஃபீஸ் தான் வரணும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், இதுக்கு என்னங்க படிச்சிருக்கணும், இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதி வாய்ந்தவர்கள் என்று உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். 2025 to 2026 பேட்ச் நீங்கள் இப்போ செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா என்ன பேட்சில் வருவீங்கன்னா 2025 to 2026 பேட்சில் வருவீங்க. 1180 வேக்கண்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடும். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் அதர்ஸ் வேலை வாய்ப்பும் இருக்குது. நான் ஒன்ஸ் பார்த்தீங்க, நான் 1 by 1 பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே நீங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு அரசு வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புகளை போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10வது முடிச்சிருக்கலாம், 12வது முடிச்சிருக்கலாம், டிகிரி எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்களா, தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு முடிச்சவங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு 2025 நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் தமிழ்நாட்டில் அரசு துறையில் வேலை தேடும் வேலையாளர்கள் இருந்தால் நீங்கள் சரியான இடத்திற்கு தான் வந்திருப்பீர்கள். பல்வேறு துறையில் 8ஆம் வகுப்பு பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு குறித்து வழங்குவதாக புதுப்பிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்களா, இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்னா 8ஆம் வகுப்பு என்ன வயது அப்படின்னா 18லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும், ஆன்லைன் கிடையாது. இது நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க முடியாது. இது ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நம்ம ஒன்ஸ் டீட்டெயிலாக பார்த்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதெல்லாம் பல்விதமான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். செங்கல்பட்டில் ஓஎஸ்சி ஆட்கள் சேர்ப்பு 2025 17 காலி பணியிடங்கள் இருக்குது. விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க, 14 தான் கடைசி டேட்டு, அதுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கோங்க. திருச்சியில் 52 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதி கடைசி விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே சேலம் மாவட்டம் 5 இடம், தூத்துக்குடி,
இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக போட்டிருக்காங்க. தூத்துக்குடி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் 16 காலி பணியிடங்கள் இருக்குது. அதேமாரி சேலமில் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு காலி பணியிடங்கள்னு போட்டானுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் புதுக்கோட்டையில் 9 காலி பணியிடங்கள் இருக்குது. அரியலூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 காலி பணியிடங்கள் இருக்குது. திருநெல்வேலியில் 69 இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது எங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் உங்களுக்கு வந்து அதிகமான காலி பணியிடங்கள் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலூரில் 56 காலி பணியிடங்கள் கொடுக்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்கன்னா அதர் மாவட்டம் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு. தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த முன்னுரிமை கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்க மார்க்லேயும் சரி, நெக்ஸ்ட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்டர்வியூ ப்ராசஸ்லேயும் சரி, ஏதாச்சும் ஒரு சின்ன தவறு செஞ்சிருந்தாலுமே அவங்கள வந்து எடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து முன்னுரிமைன்னு எடுத்துக்கோங்களேன். அதேமாரி நாம் அதர் மாவட்டத்தில் இருக்கீங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணால் உடனே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. வெளியேற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அதனால் வந்து அந்தந்த மாவட்டத்தில் விண்ணப்பிக்கிறது பரவாயில்ல. இல்லை நான் அதர் மாவட்டம் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். என்ன கொஞ்சம் இன்டர்வியூவில் கேள்விகள்லாம் கொஞ்சம் போல்டாக பதில் சொல்லணும், அவ்வளோதான். பெரம்பலூரில் 16 காலி பணியிடங்கள் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் ஆட்கள் சேர்ப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 காலி பணியிடங்கள். பழனி ஒரு இதே இல்லை, ஆனால் கொடுத்துருக்கானுங்க. அங்கே வந்து 296 காலி பணியிடங்கள். திருச்சிராப்பள்ளி 168 காலி பணியிடங்கள். தென்காசி 1 காலி பணியிடம். சென்னையில் 4, அதே சென்னையில் 5, தஞ்சாவூர் 3, கோயம்புத்தூரில் 5, சென்னையில் 7. இது போன்ற வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்குங்க. எந்தெந்த மாவட்டம்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களோ அவங்க எல்லா மாவட்டமும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த வராத மாவட்டங்கள் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதுக்கும் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த பார்த்த 10,000 பேர் 20,000 பேர்த்தில் கட்டாயமாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆவீங்க. அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே நம்ம 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இன்னும் பல விதமான தகவல்கள் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே மாறுபடும். இப்போத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கோம், இதுக்கு ஒன்று அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஒன்று வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்துக்குமே இருக்குமா அப்படின்னா கட்டாயமாக 38 மாவட்டத்துக்குமே அப்டேட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் வந்த உடனே 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். அது வரைக்கும் எங்களுடைய சேனலில் நீங்கள் வந்து இணைஞ்சிருங்க. அதாவது நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய சில தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும், ஓகேங்களா? இன்னும் இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு வந்து வீடியோ தயார் நிலையில் இருக்குது, 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரெடியான உடனே நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 38 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. அதேமாரி போன வருஷம் ஒரே ஒரு ரேஷன் கடைக்கு ஒரே ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணாங்க. அப்புறம் உடனே ஒரு 11 மணி 12 மணி வாக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4-5 மாவட்டத்துக்கு அங்கங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் பொறுமையாக நீங்கள் இருங்க. ஏதாச்சும் அப்டேட் வந்தால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு ஒரு 2-3 அப்டேட் வந்திருக்கு. நான் ஒன்ஸ் அது வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே வந்து கம்பெனியாக சொன்னேன். இப்போ தாலுக்கா ஆஃபீஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னும் நிறைய விதமான வேலைவாய்ப்புலாம் நடுவில் சொன்னேன்.
அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் போய் வெரிஃபை பண்ணி பாருங்கள். எந்தெந்த மாவட்டத்துக்கு சொன்னோன்னா அந்தந்த மாவட்டத்தில் போய் கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ பார்த்து நீங்கள் வந்து அந்த வேலைவாய்ப்புக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் இது போன்ற பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒன்று இருக்குது, அதை வாங்கி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.